ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கான காட்ஸ் வாய்ஸ் என்னன்னு கேட்போமா? யோபு 13வது அதிகாரம் 15வது வசனத்தில், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு யோபு சொல்கிறத நம்ம பார்க்குறோங்க. ஆமாங்க, யோபு பெரிய செல்வந்தராக இருப்பார். ஆனால் அவர்கிட்ட இருக்கிற எல்லாமே எடுத்துக்கொள்ளப்படும். அவருடைய நண்பர்கள் பழிச்சு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அவருக்கு நோய் வந்துடும். அவருடைய மனைவியே அவரை பார்த்து, நீ எதுக்கு உயிரோடு இருக்க, நீ செத்து போயிடு அப்படின்னு சொல்லி அவங்க மனைவியே பேசுவாங்கங்க. இப்படி அவருடைய சூழ்நிலை தலைக்கீழே மாறும் பொழுது அந்த நேரத்தில் தான் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே தான் நான் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆமாங்க, எவ்வளோ பெரிய நம்பிக்கை பார்த்தீங்களா? அந்த இடத்துல பிசாசு வெட்கப்பட்டு போகிறாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு கூட இப்படி சில சின்ன பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது கூட நம்ம இப்படி தான் ஆண்டவரை நோக்கி பேசுகிறோம்ல, உங்களுக்கு கண்ணே இல்லையா, உங்களுக்கு காதே இல்லையா, என் ஜெபம்லாம் உங்களுக்கு கேட்குதா இல்லையா, நீங்கள் கல்லா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை முறுமுறுத்து பழிச்சு பேச ஆரம்பிச்சிட்டோம். யோபுவோட விசுவாசத்தை கொஞ்சம் பாருங்களேன். எதை பண்ணியும் அவனோட விசுவாசத்தை அசைக்கவே முடியல. கடைசியில் அவன் இழந்து போனதெல்லாம் ரெட்டத்தனியாக திரும்பி பெற்றுக்கொள்ளுகிறான். இன்றைக்கி நீங்கள் கூடங்க உங்கள் பிரச்சனையில் அந்த மாதிரி ஆண்டவரை முறுமுறுத்து பேசாமல் யோபுவை போல் விசுவாசமாக அவர் மேலே நம்பிக்கையாக இருந்து பாருங்களேன். நீங்கள் இழந்து போனதெல்லாம் இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு ரெட்டத்தனியாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. விசுவாசமாக இருங்க, போல்டாக இருங்க, யோபுவை போல் ஸ்ட்ராங்காக இருங்க. இன்றைக்கான காட்ஸ் வாய்ஸை கேட்டு அது பண்ணி நடப்போம். காட் பிளஸ் யூ.